கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிமிதமான நிலைமையில் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்தில் 3 விதமான சியோனை பற்றி குறிப்புகள் இருக்கிறதை நாம் காணலாம். முதலாவது பௌதிக சியோன், இது உலக பிரகாரமான சியோன். இதை குறித்து நாம் வாசித்தோம். 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். இது உலக பிரகாரமான சியோன். இரண்டாவது ஒரு சியோன் பரம சியோன். இதை குறித்து எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். மூன்றாவது விசுவாசியாகிய சியோன். இதை குறித்து ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசித்து அறியலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியத்தை தெளிவாய் உங்களோடு கூட நான் இச்செய்தியின் வாயிலாக பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, சாதாரணமாக ஒருவர் ராஜாங்கத்துக்குரிய அபிஷேகத்தை ஒரு முறைதான் பெற முடியும். ஆனால் இஸ்ரவேலின் அரசனாகிய தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அவர் 16 வயதிலே முதல் முறையாக சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அபிஷேகம் பெறுகிறார். இரண்டாவதாக எப்பிரோன் என்னும் இடத்தில் யூதா ஜனங்களுக்கு ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்பொழுது அவருக்கு வயசு 30 வயது இருக்கும். மூன்றாவதாக சமஸ்த இஸ்ரவேலருக்கும் யூதர்களுக்கும் நடுவிலே அவர் எல்லாருக்கும் சேர்ந்தது போல் ஒரு அபிஷேகத்தை அவருக்கு கொடுக்கிறார்கள். இஸ்ரவேலின் மூப்பர்களால் அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்பொழுது அவருக்கு வயது 38 இருக்கும். இந்த முழு இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக மாறுகிறார். அருமையானவர்களே, எப்ரோனிலே தாவீது கிட்டத்தட்ட 7.5 வருடம் அரசாட்சி செய்கிறார். எருசலேமிலே தாவீது 33 வருஷம் இஸ்ரவேலருக்கும் யூதர்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறார். இதை குறித்து நீங்கள் 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் நீங்கள் வாசித்து அறியலாம். அருமையானவர்களை, சவுல் எவர்கள் மீதெல்லாம் படையெடுத்தாரோ அவர்களெல்லாம் அவர் அடக்கினார், ஒடுக்கினார் என்று பார்க்கிறோம். அவர் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் பெலிஸ்தியர்கள் மீது கடுமையாக யுத்தங்கள் நடந்தது. ஆனால் அவர் பெலிஸ்தியர்கள் மீது யுத்தங்கள் செய்தாரை தவிர எபூசியர் வசம் இருந்ததானே அந்த சியோன் கோட்டையை அவர் கைப்பற்றவில்லை. அவர் யுத்தத்தில் மடிந்து போகிறார். அவருக்கு பிற்பாடு அவருடைய போர்ப்படை தளபதியாயிருந்த அப்னேரும் சில நாட்களிலே மாண்டு போகிறார். சூழ்ச்சியினால் அவர் மரித்து போகிறார். அதற்கு பிற்பாடு சவுலுடைய மகனாகிய இஸ்போசேத் 2 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறார். அவர் கூட சியோன் கோட்டையை கைப்பற்றவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாறின தாவீது தான் ஆட்சிக்கு வந்தவுடனே சியோன் கோட்டையை, எபூசியர் வசமாய் இருக்கிறதான சியோன் கோட்டையை அவர் கைப்பற்ற விரும்பி சியோனுக்கு நேராக அவர் போர் தொடுக்க ஆரம்பித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொற்றவனாகிய தாவீது கொத்தளமிட்டு கோட்டையை பிடிக்க, அதில் கொடியேற்ற, சற்றேதும் பின்னடையாமல் சரித்திரம் படைக்க விரும்பி முற்றுகையிட்டான் போர் தொடுக்க. ஒரே அவருடைய விருப்பம் சியோன் கோட்டையை கைப்பற்ற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சியோன் கோட்டையை கைப்பற்றுவது அவ்வளவு சுலபமாக இல்லை. காரணம், அந்த எபூசியர்கள் ஒரு தந்திரமான காரியத்தை செய்கிறார்கள். ஒரு தந்திர உபாயம். இவர் இதை எப்படி கைப்பற்றுவார், இவரை கைப்பற்ற விடமாட்டோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு உபாயகரமான காரியத்தை அந்த எபூசியர்கள் செய்கிறார்கள். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வேதம் விதமாக சொல்லுகிறது, அது ஆச்சரியம் அல்லவே, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல.
சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லுகிறார். அப்ப அவனுடைய தந்திரங்கள், இன்றைக்கு சாத்தான் அவனுடைய கோட்டைகளிலே பல தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறான். அந்த கோட்டைகளை நெருங்கி நாம் பிடிக்க முடியாதபடிக்கு பலவித உபாயங்களை செய்து தன் வசம் வைத்திருக்கிறான். இந்த எபூசியர்கள் தாவீது உள்ளே வந்து எபூசு கோட்டையை, அதாவது சியோன் கோட்டையை தாவீது கைப்பற்றி விடக்கூடாது என்பதற்காக பலத்த சௌரியவனாயிருந்த தாவீதை எதிர்த்து நிற்க திராணியற்ற அந்த எபூசியர்கள் மிகவும் பலவீனமாய் இருக்கிறதானே சப்பானியரையும் குருடரையும் மனித கேடயங்களாக முன்னிறுத்தி தாவீதோடு மற்போர் செய்ய வைக்க அவர்கள் அங்கே ஆயத்தம் செய்தார்கள். இப்ப தாவீதை எதிர்த்து நிற்கிறவர்கள் ஒரு சாதாரண போர் வீரர்கள் அல்ல. எத்தனையோ ஆயுதங்களை ஏந்தி பல போர் முறைகளை கண்டு பல கோட்டைகளை தகர்த்து பல இடங்களை கைப்பற்றி வெற்றி வாகை சூடிய தாவீதுக்கு இப்பொழுது ஒரு பெரிய ஒரு வருத்தமான காரியம். ஏனென்றால் தாவீதோடு யுத்தம் செய்கிறவர்கள் சாதாரண ஆட்கள், அதுவும் யுத்த வீரர்கள் அல்ல, அவர்கள் குருடர்களும் சப்பானிகளுமாயிருக்கிற மாற்றுத்திறனாளிகள், மிகவும் பலவீனர்களுமாயிருக்கிற அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி தாவீதை அவமானப்படுத்தி அவரை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே கொண்டு வந்து எபூசியர்கள் அங்கே முன்பாக நிறுத்தினார்கள். அருமையானவர்களே, 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்ம அங்க பார்க்கிறோம், தாவீதை தடுக்க குருடர்களும் சப்பானிகளும் அங்கே முன் நிறுத்தப்பட்டார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் இவர்கள்? இந்த குருடரும் சப்பானியும் யார் இவர்கள்? வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிறவர்கள். தாவீதின் ஆத்துமாவை பகைக்கிறவர்கள். பிரியமானவர்களே, ஆத்துமாவின் பகைஞர்கள் இந்த சப்பானிகளும் குருடருமாய் இருக்கிற இவர்கள் தாவீதை விரோதிக்கிறவர்கள், தாவீதை பகைக்கிறவர்கள். நாம் இன்றைக்கு உலக பிரகாரமான ஒரு சப்பானியை குறித்தோ குருடர்களை குறித்தோ நான் பேச போவதில்லை, அதை பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள் உண்டு. ஆவிக்குரிய விதத்தில் இந்த சப்பானியத்துடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே எலியா கேட்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறார், எம்மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். சப்பானினுடைய அந்த தன்மை ஒரே சீராக நடக்காமல் குந்தி குந்தி நடக்கிற ஒரு அனுபவம். எம்மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். 2 படகில் கால் வைத்து எவரும் பயணம் செய்ய முடியாது. ஒரு படகு ஒரு மாதிரி போகும், மற்றொரு படகு தன்னுடைய நிலையிலிருந்து விலகும். அந்த 2 படகில் கால் வைத்து சவாரி செய்வருடைய நிலைமை, அவர் தண்ணீரில் தான் விழுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது என்றார் இயேசு மத்திய 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது. நிச்சயமாக ஒருவரை நேசித்தாக வேண்டும், ஒருவரை பகைத்துத்தான் ஆக வேண்டும். இருவரையும் நேசிக்க முடியாது. 2 எஜமான்கள், ஒரு எஜமான் இயேசு, ஒரு எஜமான் சாத்தான். 2 எஜமானுக்கு ஒரு மனிதனால் ஊழியம் செய்ய முடியாது. யாக்கோபு எழுதுகிறார் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இருமன உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இருமனதோடு ஒரு வாழ்க்கை, இருமனதோடு ஒரு வாழ்க்கை, குந்தி குந்தி நடக்கிற ஒரு அனுபவம். கர்த்தரா பாகாலா, ஒரு குழப்பமான ஒரு அனுபவத்துக்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த காலங்களை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை கொண்டு, இந்த சப்பானின் அனுபவத்தை கொண்டு தேவ ராஜ்யத்திலே ஒருவரும் பிரவேசிக்க முடியாது. தேவனை ஒருவரும் பிரியப்படுத்தவே முடியாது. ஆம், யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சப்பானின் அனுபவம் ஒரு பெரிய தடையாக காணப்படுகிறது. சப்பானியை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். மிகப்பெரிய வீரனாகிய தாவீதை, பலத்த சௌரியவனாயிருந்த அவரை எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் மிகவும் பலவீனமானவர்களை, உலக பிரகாரமான பலவீனமானவர்களை கொண்டு வந்து தாவீதோடு யுத்தம் செய்ய நிறுத்தி அவமானப்படுத்தினார்கள். இதை கண்டு தாவீது விலகி ஓடுவார் என்று எண்ணினார்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். குருடர்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். கண்ணற்ற குருடர்களை கொண்டு வந்து நிறுத்தி தாவீதை எதிர்த்தார்கள். இந்த குருட்டுத்தன்மை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாம் பிறக்கும் போது கண் திறக்கப்பட்டவர்களாக தான் பிறக்கிறோம். 2 கண்ணும் நன்றாக உள்ள நிலையில் தான் நாம் பிறக்கிறோம். அதை பற்றி வேதம் சொல்லவில்லை. ஆனால் இன்னொரு கண் இருக்கிறது. தேவனை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு, சுவிசேஷத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு, சுவிசேஷத்தின் ஒளியாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஒளி, அவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய மனக்கண்ணை சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். குருடர்களைப் போல இன்றைக்கு மக்கள் தடவி திரிகிறார்கள். மத நம்பிக்கைகளிலே, பலவிதமான வம்ச வரலாறுகளின் மூலமாக, மாயமான தாழ்மையினாலே, பலவிதங்களில் அப்பியாசங்கள் மூலமாக, பலவித கொள்கைகள் மூலமாக, ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற விபரீத கொள்கைகள் மூலமாக, பலவித தத்துவங்கள் மூலமாக, பலவித தேக பயிற்சிகள் மூலமாக, பலவித காரியங்கள் எப்படியாகிலும் தேவனை அடைந்து விடலாம் என்று சொல்லி மக்கள் நினைக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், ஏரோதியர்கள், இப்படி பலவிதமான மதத்திலே உட்பிரிவான சில மத அமைப்புகள் இருந்தது. இயேசு இவர்களை பற்றி சொல்லும் போது குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்றார். குருடனுக்கு எப்படி ஒரு குருடன் வழிகாட்ட முடியும்? இருவரும் அல்லவா குடியில் விழுவார்கள். இயேசு வாழ்ந்த காலத்திலே மத தலைவர்கள் அவிதமான ஒரு நிலையில்தான் இருந்தார்கள். குருட்டுத்தனமான ஒரு கொள்கைகள், குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை, குருட்டுத்தனமான ஒரு போதனைகள், ஞானம் என்று பெயர் பெற்றிருந்தாலும் விபரீதமான கொள்கைகளுக்குள்ளாக மக்கள் அஞ்ஞான இருளுக்குள்ளாய் மூழ்கி கிடந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசேயர் வம்சத்தில் வந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் குருடன் என்பதை தேவன் அவனுக்கு விளங்கச் செய்தார். கிறிஸ்தவத்தை ஒழித்து கட்ட வேண்டும், கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், சபைகளை பாழாக்கி கிறிஸ்தவத்தை ஒன்றுமில்லாத செய்துவிட வேண்டும் என்று சொல்லி 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சில வருடங்களிலே பவுல் என்பவர் எழும்பி சபைகளுக்கு துன்பங்களை கொடுத்தார். தான் தேவனுக்கு தொண்டு செய்வதாக அவர் நினைத்தார். தான் தேவன், உண்மையான தேவனுக்கு தான் ஊழியம் செய்வதாக எண்ணினார். ஆனால் தேவனோ அவரை பட்டம் பகலிலே அவர் கண்களை குருடாக்கி, நீ ஒரு ஆன்மீக குருடன் என்பதை தேவன் அவருக்கு விளங்கச் செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சில மணி நேரங்கள் அவருடைய கண்களை குருடாக்கி பிறகு கண்களை திறந்து இந்த விதமான ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கண் திறக்கிற ஊழியத்தை தேவன் அவர் கையில் கொடுத்தார். ஒரு கண்ணினுடைய பாதிப்பு என்னதென்பது அவருக்கு தெரியும். கண்ணு போய்விட்டால் உலகமே இல்லை. அப்ப இவ்வளவு காலம் நான் தடவி திரிகிற குருடனை போல வாழ்ந்திருக்கிறேனே, இனி அநேகருடைய கண்களை திறக்கவும், சாத்தானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தில் அவர்களை கொண்டு வரவும் நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டு எருசலேமிலிருந்து இல்ரீக்கு வரைக்கும் தன் ஊழியத்தை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சப்பானி அனுபவங்களும் குருட்டு அனுபவங்களும் நம்மை ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போக முடியாது. அவர்கள் தாவீதை எதிர்த்து நிற்க இவ்விதமான பலவீனமான
மனிதர்களை நிறுத்தி தாவீதை அவமானப்படுத்தினார்கள். தாவீது எப்படி இந்த கோட்டையை கைப்பற்றுகிறார் பார்ப்போம் என்று சொல்லி சவால் விட்டார்கள். நீ உள்ளே வருவாயானால் எங்கள் குருடர்களும் எங்கள் சப்பாளிகளும் உன்னை விரட்டி அடிப்பார்கள், உன்னை தடுப்பார்கள் என்று சொல்லி சவால் விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிலையிலே எத்தனை அவமானங்கள்! ஒருவேளை தாவீது அவர்கள் இப்படி பேசியிருப்பார்கள், இதோ வெண்ணெய் வெட்டி வீரர் மண் குதிரையில புறப்பட்டு வருகிறார் என்றெல்லாம் பேசியிருப்பார்கள். வருகிறார், காத்தோடு கத்தி சண்டை போட வருகிறார் என்றெல்லாம் கேளிகை செய்திருப்பார்கள். எத்தனை அவமானங்கள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஒவ்வொரு தடைக்கல்லையும் தாவீது படிக்கல்லாக மாற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளாகிய லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறார். நாம் இந்த உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தோல்விகள் வந்தாலும் ஒரே எண்ணம், பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தில் நாம் இடம் பிடிக்க வேண்டும். தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார், அது தாவீதின் நகரமாயிற்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் வழியா உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். இன்னைக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு, ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு எத்தனை கோட்டை சுவர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது, எத்தனை அரணிப்பான சுவர்கள் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா குருட்டு தன்மைகளும் போக்கி, எல்லா சப்பானித்தனத்தையும் போக்கி முன்னேறி சென்று சீயோன் கோட்டையை கைப்பற்றப்படுவதே தாவீதின் லட்சியமாயிருந்தது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்களுடைய லட்சியம் என்ன? உங்கள் வாழ்வின் நோக்கம் என்ன? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கைப்பற்ற வேண்டும், நாம் கைப்பற்ற வேண்டும். கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணங்களையும் நாம் சிறைப்படுத்த வேண்டும். அநேகரை கிறிஸ்துவின் அன்புக்குள் சிறையாக்க வேண்டும். நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ வல்லமை பொருந்தினவளாக இருக்கிறது. அவைகளால் எந்த மேட்டின்மையும், எந்த விதமான தர்க்கங்களையும், அதற்கு விரோதமாக செயல்படுகிற அறிவு, ஞானம் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் தாவீதை போல எல்லா தடைகள் வந்தாலும் ஜெயித்து கோட்டையை பிடிப்போம். வேதம் சொல்லுகிறது, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீது நகரமாயிற்று. இன்றைக்கு நாம் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வோம், பெரிய காரியங்களை திட்டமிடுவோம், கைப்பற்றுவோம். அது நமது பேரிலே வழங்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. அதுவரை எபூசியர்களுடைய வசமாயிருந்த அந்த இடத்தை அவன் கைப்பற்றினான். அவனுக்கு அவனுடைய பேரிலே அது அழைக்கப்பட்டது போல தேவனே, பரம சீயோனை நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே சுதந்தரிக்க, அநேகரை பரம சீயோனிலே சேர்க்கிற ஒரு ஊழியத்தை எங்க கையில கொடுத்திருக்கிறேன். எத்தனை குருட்டுத்தனமான அனுபவங்கள் இருந்தாலும், எத்தனை முடமான அனுபவங்கள் காணப்பட்டாலும், எல்லாவற்றையும் முறியடித்து அதை பிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துற வாழ்க்கை எங்களுக்கு தாரும். அநேகரை ரட்சிப்புகள் நடத்துற அனுபவங்களை எங்களுக்கு தாரும். செய்தி கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.